ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனல்ல நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, குக்கர்ல ஒரு 3 விசில் விட்டு ஒரு சூப்பரான உருளைக்கிழங்கு குருமா தாங்க. ரொம்ப ஈஸியா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாங்க. ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். தாளிக்கிறதுக்கு பட்டை, கிராம்பு, பெருஞ்சீரகம் இருக்கு இல்லைங்களா, அது கொஞ்சம் போட்டு நல்லா பொரிச்சதுக்கு அப்புறமா 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நல்ல நீல வாக்கில் பாதியாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். வெங்காயத்தெல்லாம் எண்ணெயில் சேர்த்துட்டு நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்டுறலாம். இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம சேர்த்துக்கலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு அதுவும் நல்லா பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ பாருங்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் பச்சை வாசனை போய் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட பழுத்த தக்காளியை ஒரு 3 தக்காளியை பொடுசா கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம், இஞ்சி பூண்டோடையும் தக்காளியும் சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுறலாம். அதுவும் நல்லா வதங்கட்டும். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து வதக்கிறப்போ தக்காளி சட்டுன்னு வதங்கிடும். அதுக்காக தான் உப்பு நம்ம இப்பவே சேர்த்துக்கிறோம். உப்பு சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுறலாம். தக்காளி நல்லா வேகட்டும். ஒரு 3 பச்சை மிளகாயை இது கூட சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், காரத்துக்கேற்ப மிளகாத்தூள், தனியாத்தூள் வந்து ஒரு 1 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துட்டு, கரம் மசாலா இல்லைன்னா கறி மசால் தூள் இருக்கு இல்லைங்களா, அது வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மசாலா எல்லாத்தையும் சேர்த்துட்டு, மசாலா வந்து அடிப்பிடிச்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி இப்போவே நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுறலாம். இதெல்லாம் நல்லா கொதிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் நல்லா தோலோடையே உங்களுக்கு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருந்தேங்க. அதையும் நம்ம இது கூடவே சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு தோலோடு சேர்த்துறப்போ நிறைய பேருக்கு வந்து கேஸ் ப்ராப்ளம்லாம் இருக்கு இல்லைங்களா, அது கொஞ்சம் இல்லாமல் இருக்கும். லைட்டாக பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து 2 துண்டு தேங்காய், 1 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, ஜீரகம் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து தேங்காய் வந்து நல்லா மைய அரைச்சி இந்த மாதிரி எடுத்து வந்திருக்கேங்க. அதையும் நம்ம குழம்போட சேர்த்துட்டு குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை சேர்த்து விட்டுறலாம். குழம்புக்கு எந்த அளவு வேணுமோ கெட்டியாக வேணும்னா கெட்டியாக வச்சுக்கோங்க. இல்லை தண்ணி மாதிரி இருந்தால் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துட்டு நீங்கள் வந்து நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுறலாம். உப்பு காரமெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்து வந்துடலாங்க. இப்போ பாருங்க, விசில் விட்டு இறக்கியாச்சு. கம கமன்னு சூப்பரான உருளைக்கிழங்கு குருமா தயார் பண்ணிட்டோம். ஹோம்மேட் உருளைக்கிழங்கு குருமா ஈஸியாக செய்யவே தெரியுதுங்க கூட. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. அவ்வளோ சுலபமாக உருளைக்கிழங்கு குருமா எப்படி செய்யுதுன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கடைசியாக மல்லித்தலை ஒரு கைப்பிடி சேர்த்து நம்ம கலந்து விட்டுறலாங்க. சூப்பரான உருளைக்கிழங்கு குருமா தயாராகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே நம்ம வீடியோக்கு மறக்காமல் லைக் போட்டு விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.